Hello guys, welcome back to RK Riti's Tamil Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிஆர் மேட்ச் தான் போயிருந்தோம். அந்த மேட்சை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே गाइस, இருங்க பார்க்கலாம். இது நல்லாவே பார்த்துக்கோங்க गाइस, பிஆர் ரேங்க்டு தான், வெயிட் பண்ணுங்க. சோ நம்ம இப்போ மேட்சுக்குள்ள தான் गाइस போயிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு என்னோட ஐடியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா ஒரு 5 கமெண்ட் மட்டும் வந்து கமெண்ட்ல 5 கமெண்ட் எஸ்ன்னு போட்டு விட்டீங்கன்னா அடுத்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யார் யார் இருக்கா, அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க, அவங்க ஐடி எல்லாமே, என்னோட கன் ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி காமிச்சிடுறேன். வெறும் 5 கமெண்ட் தான். நம்ம வழக்கம் போல் இறங்குற இடம் தாங்க, பொச்சி நாக்கில் தான் இறங்குறோம். இப்போ எத்தனை பேர் இனிமேல் வர போகிறானுங்கன்னு வேறு தெரியல. அண்டு 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா லைவ் போடலான்னு இருக்கோம் இப்போ வர சம்மர்லி ஹாலிடேஸில். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். ஓகே, பொச்சி நாக்கில் இறங்கி இப்போ கன்று தேடுறதான்ப்பா பெரிய மேட்ரு. அது உள்ளே இனிமேல் வந்து வாயிலே அடிச்சிட்றானுங்க. ஆகு கன்று நம்ம ஆகில் ப்ரோ பிளேயர்னு யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ போயிட்டு நம்ம ஓல்டு ஷார்ட்ஸை போய் பாருங்கள். தரமாக ஓப்பி சம்பவம் பண்ணிருப்போம் அதில் வெறும் ஆக வச்சு. அந்த மாதிரி மண்டைக்கே ஏறும் புல்லட் அப்படியே. ஆனால் என்ன வேஸ்ட்டு சொல்ல போனால், பிஆரில் வேஸ்ட்டு தான். கன்னை தான் இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. வின்செஸ்டர் எடுத்தாச்சு. வின்செஸ்டர் உங்களுக்கு அதேமாரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வின்செஸ்டர் கன் ஸ்கின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ். வின்செஸ்டருக்கு உங்கள்கிட்ட கன் ஸ்கின் இருந்ததுன்னா இருக்குன்னு கமெண்ட்டில் அடிச்சு விட்டு போயிருங்க. இருங்க கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டாங்க. எம்பி வாட்டிங்க பையன். ஓஹோ, ஃப்ரெண்டாக வராங்க. பட் நம்ம முடியாது, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம தள்ளியே இறங்கிப்போம். நான் ஒரு பாட்டுங்க, நான் அப்படியே ட்ராக் அடிச்சிருந்தாவது எதனா மண்டைக்காவது விழுந்திருக்கும். ஸ்கோப் போட்டு இதில் என்னென்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு சிக்கத்தை கொடுத்துட்டேன். அங்கேயே இறங்கலாம், பிரச்சனை எதுவுமே இல்லை நம்மளுக்கு. அப்படியே இறங்குவோம். அங்கே கிராஸ் ஃபயர் பார்த்தீங்கன்னா செம்ம கிராஸ் ஃபயர். போனால் ஓசி கில்லு தரமாக எடுக்கலாம். கன்று பட்டுன்னு எடுக்கணும். கார் 98 டெசர்ட் கில்லு கிடச்சிச்சு. எக்ஸாமேட் எடுத்துக்கலாங்க. ஏர் புல்லட்டு ஷார்ட் தான் மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஸ்கின்னு தான் இல்லை, லைட்டாக ஸ்கேர் இருக்குது. ஸ்கேருக்கு ஸ்கின்னு அதெல்லாம் எடுக்கல. பட்டுன்னு இதில் ஷார்ட் ரேஞ்சு கன்று எதுவும் கொடுக்கலங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போய் கிராஸ் ஃபயரில் கை விடுறது தான் நம்ம வேலை. அப்புறமேட்டு இப்போ நம்ம ஆட்டில் உட்காரலாமா, ஏன்னா இப்போ ஒரு ரிவ்யூ வேறு வேணும் நம்மளுக்கு. அதனால் ஆட்டில் உட்காரலாம் ஏறி. அவனுக்கு இங்கே ஒருத்தன் ஓடுறான்டா, அங்கே ஒருத்தன் இறங்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம டேமேஜ். டெசர்ட்டில் ஒரு அடி எடுத்து சுற்றுவான். செம்மையான அடிங்க. அவன் மண்டையில உள்ள பாருங்க, ஓப்பி காட்டு. அப்படியே ஸ்கோப் போட்டு மண்டையிலேயே 3 அடி டப்புன்னு இருக்குங்க. செம்மையா அடிக்குது எக்ஸாமேட்டு. ஆனால் ரேஞ்ச் தான் கொஞ்சம் கொடுக்க மாட்டேது. மண்டையில் உயிரானா செட் ஆகிருக்குது. இது ஆனால் குருட்டடி தான். அது ஒரு என்னமோ தான் குருட்டடி தான், அது கன்ஃபார்மு. இப்போ நம்ம டபுள் வெக்டரு ஒரு டெசர்ட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஷார்ட் ரேஞ்சுக்கு வச்சு லாங் ரேஞ்சுக்கு டபுள் வெக்டரு. அங்கே ஒருத்தி இறங்கினான் பார்த்தீங்களா, அவன் இப்போ எங்கேயாவது அடிச்சிருவான்ட்டு தான் நான் வால் போட்டு லூட் எடுத்துகிட்டு இருந்தேன். லாங் ரேஞ்சு யோசிச்சு பிசானை எடுப்பான். அப்புறம் பிசானை கட்டி விட்டு திரும்ப வெக்டார் எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுவோம் பாருங்க. இப்போ நான் வெக்டார் எடுத்துட்டேன்னா அப்படியே போவேன். அந்த இறங்கினவன் இப்போ கொடுப்பான் பாருங்க கோளாறு. வெயிட் பண்ணி பாருங்க, படிப்பான் பாருங்க. அடிக்கிறானா, நம்மளதான் அடிக்கிறான். வால் போட்டான். என்கிட்ட டபுள் வெக்டார் இருக்குது. ஃபுல் டேமேஜ். நான் ஓரியன் போட்டேன், என்ன அடிச்சிருவானோ நம்ம மெடிக்கிட் போட்டேன்னா இங்கே வால் போட்டு அவன் தரமா நீங்கள் மினிமம் அதிகபட்சம் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்கெய்லர் விட்டானா உக்காந்து வால் போட பாருங்க. ஏன்னா அப்படியே அந்த பட்டன் நவுத்திக்கிட்டே வால் போடும் போது இங்கே நான் லாங் ரேஞ்ச் தேடுவேன், கிடைக்காது. அப்படியே தள்ளிட்டு இங்கே பிளாஸ்மாவும் ஒரு கன்று தான் இருக்கும். டபுள் வெக்டர் தான்
என்னைக்கும் அப்படின்ட்டு நிற்பேன். செம்ம டேமேஜ் கொடுக்குறானா அப்படியே பிளாஸ்மா எடுத்துருவேன் டேமேஜ் கொடுக்கலான்ட்டு. பையன் ரொம்ப காணும், கொஞ்சம் ரொம்ப நேரமாகவே காணும். எவ்வளோ நாள் இங்கே வெயிட் பண்ணுவான் அவனும் நானும் பாருங்களேன். இப்போ சங்கீத ஸ்வரங்கள் ஏதோ ஏனில் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவன் இங்கேயே உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பார்த்தேன், அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, போகலாமான்ட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் ஸ்கோப்லாம் போட்டு பார்ப்பேன் பாருங்க, அடிக்கு மாட்டவே மாட்டான் தலைவன். அங்கே பாருங்க ஸ்கோப் போட்டு பார்க்கறனா கிடைக்கலையா, திரும்ப ஒரு ட்ரோன் வாங்கி விடுவேன். அங்கே அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. ட்ரோன் எங்கன்னு தெரியலையாட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ட்ரோனு சிக்கமாக வாங்குறானா வாங்கிட்டு ட்ரோன் விட்டுருவேன். ட்ரோன் வாங்கிட்டானா என்ன பண்ணன்னு தெரியலையே. இருங்க பார்ப்போம். வெயிட் பண்ணுறேன்னா அவனும் வர மாட்டான். இல்லை இப்போ தான் பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டிய டைமுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு இப்போ பாருங்கள். கையில் சிங்கிள் வெக்டர். நான் ஒரு அடித்து சொல்கிறேன், நான் லூஸுங்க. நான் அங்கே அவன் இருக்கான். நீங்கள் அந்த ரூட்டில் பின்னாடி இருந்த ரூட்டில் இருந்தால் நான் பிளாஸ்மா எடுத்தேன். என்ன பண்ணணும், ஒரு வாழை போட்டு பிளாஸ்மா தூக்கிட்டு சிங்கிள் டபுள் வெக்டர் எடுத்து தானே போகணும். சிங்கிள் வெக்டர்லேயே ஓடி போவோம் பாருங்க. இப்போ எனக்கு செத்துருவோன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் போய் வச்சு ஆயிட்டோ பாருங்க. தலைவன் மேகு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். அப்பா சாமி, அப்போ பெருமூச்சா அப்போதாங்க எனக்கு வந்தது. மேக கையில் எடுத்துட்டேன். அப்பா சாமி, இனிமே நமக்கு தாண்டா பூயான்னு சொல்லிட்டு. ஆனால் மேக நான் நம்ப மாட்டேன் அதிகமாக. இது MP40 UMP P90 இருக்கனால நான் நம்புவேனே. இப்போ கூட பாருங்க, வால் போட்டு அந்த கண்டியில் கவரும் இருக்கு. அப்போதான் நான் வந்து அங்கே இடத்துல உட்காடுறேனே. நீங்கள் இதேமாரி மெடிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ரிப்பேர் கிட்டு லூட் பண்ணுறது எல்லாத்துக்கும் வால் போடுங்க. மெயினே வால் தான் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, இப்போ லாங் ரேஞ்சு கண்ணை தேடுறதுக்கான வேட்டை இன்னமும் எனக்கு பத்தலை. கன்ஸு சொல்ல போனால் எனக்கு MP40 வேணும். இப்போ MP40 இருந்தால் போதும், பூயா அடிச்சிடலாம். இப்போ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹார்ட்டை வேறு எடுத்து வச்சுருக்கோம். இது அந்த எக்ஸ்ட்ரா ரிவே பண்ணுறதுக்கான ஹார்ட்டு. இந்த பேராஃபால் எடுத்துட்டோமா, இந்த பேராஃபாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராஃபால் தான் ப்ரோ செம்ம கிழின்னு கீழ்ச்சிருக்குங்க பேராஃபாலு. இங்கெல்லாம் ஃபுல் லூட்டிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். வீடியோ வந்து நான் கட் பண்ணலாம் போடுற மாரி எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை கைஸ். ஃபுல் வீடியோ போடுறேன், முடிஞ்ச அளவு பாருங்கள். வேணா ஸ்கிப் பண்ணி பாருங்களேன். ஏசா லூட்டிங் பண்ணுறது வேணால் போர் அடிச்சதுன்னா ஃபுல்லாக நான் காட்டுறேன். எதுக்கு எடிட்டிங்ன்றவானுங்க பட்டுன்ட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலை. என்கிட்ட பிசி இல்லை, லேப்டாப் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 4GB ரேம் மொபைலு. இதுவும் ஸ்மூத்தில் தான் வச்சு விளாட்றேன். தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு. அங்கே எனிமையை பார்த்துருவோம். எனிமையை பார்த்து தான் இப்போ இங்கே எனக்கு புல்லட் இருக்காது. புல்லட் பாக்ஸ் வாங்கி போடுவேன் மேகுக்காக. புல்லட் பாக்ஸ் போட்டேன்னா அவள் தாங்க. இந்த 2 கன்று தான் கடைசி வரைக்கும். இந்த 2 கன்று தான் எல்லாம் ரீலோட் பண்ணிட்டு போயிட்டேன்னா இங்கே ஒரு எனிமி இப்போ வருவான் பாருங்க. என்ன பார்த்துட்டு நட்டுருக்கேன் அந்த பையன் வரானா. அப்படியே மேகு பேராஃபால் எடுத்து செம்ம டேமேஜ். இந்த இடத்துல பால் போட்டானா என்கிட்ட FGL இருந்தது, எடுத்து விட்டேன் டம்முன்னு. 10 குறைஞ்சிது. 30 10. நான் வாழை அப்படியே ஸ்கோப் போட்டு அடிக்க பாருங்க. 50 செத்துருவான் பையன். அப்போ எவ்வளோ FGL டேமேஜ் கொடுத்துருக்கு. 90 100 டேமேஜ் FGLே கொடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க, 100 டேமேஜ் FGL கொடுத்துருக்கு. அப்போ FGL கண்டிப்பாக கீழே கடந்தால் எடுத்து வைங்க. அந்த மினி யூசி டபுள் 2 கன்று கொடுப்பாங்களே 400 ரூபாய் ரிவே பண்ணும்போது, அந்த கன்னுக்கு பதிலாக FGL இந்த RGSன்னு ஒன்று இருக்குமே, அது குளோவால் போட்டால் குளோவால் பட்டுன்னு உடையும்ல. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கன் எடுத்துகிட்டு கார் தேடுவேன். இங்கே பக்கத்துலேயே ஆண்ட முன்னேற்றத்தில் ஒரு மான்செட் வச்சு மான்செட் ஒரு பிக்கப் இருந்து நம்ம லூட் பண்ணுறதுக்கே பாருங்கள் 12 அலைய வந்துருச்சு. 12 அலைய வந்துருச்சு நம்ம லூட் அடிக்கிறதுக்குள்ளே. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம சோலோ மேட்ச்சில் நம்மளுக்கு லூட் அடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஸோ லூட் அடிக்கும் போது கண்டிப்பாக வால் போட்டு தான் அடிக்கணும். என் லூட்லையாவது. அங்கே ஒரு அக்கா இருந்தது, நான் இறங்கும் போதே பார்த்தேன். அந்த பொண்ணு வாலோட கையில் வாழை எடுக்குது. நான் ஐத்திட்டேன் ஸ்கோப் போட்டு பேராஃபால் 5 கில்லா பார்த்துங்க. பேராஃபால் தான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கேன். 5 கில்லு
தரமா ஓப்பியா விளாண்டுருக்கேன் இந்த மேட்ச். அதுக்கு சொல்றேன், இப்பயும் நம்மளால சொல்ல முடியாது இது அடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் எனிமிட்ட கூட போய் வாங்க முடியும். ஒரு கேரக்டரை விட்டானுங்க, இவனை இடிப்பேன் இந்த அக்காவை, ஆனா இடிப்படாது. வண்டியை கொடுக்குறேன்ற பேர்ல மானாவையே சுட்டு போனுங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், எனக்கு கில்லு வேணும்பா அப்படின்னு கீழே அடிக்கி அவரு அந்த அந்த பண்டில பாருங்க, என்ன பண்டில் உங்களுக்கு தெரியுதா? அங்க பாருங்க, இது ஜெயில் ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். ஜெயில் ட்ரெஸ் போட்டிருக்காரு. பாட்டின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஜெயில் ட்ரெஸ்ஸே ஆயிட்டு பிடிச்சி. இங்க பாருங்க, இந்த வேகமா ஓடுற இன்ஹேலரை போட்டு விட்டு போனா அங்க ஒருத்தருக்கு இறங்குறாங்க அந்த ரிவேவை வச்சுட்டு. இதுவனா நான் கையில மேகு வச்சு ஆயிடுச்சுன்னா பாருங்க, வராட்சி மரம் தான் தலைவன். ஓரின் போட்டார், ரைடன் போட்டாரு தலைவரு. ஓரின் தான் செத்துருப்பான். செம்மையா அழுத்துறாரு. நான் மேக போட்டு ஆயிடுச்சு, நான் வந்துட்டேங்க. எதுவும் வேணாம் பான்ட்டு ஓரின்ல நான் அடிச்சு சொல்றேன், இப்படி சொல்றேன். ஓரின் தாங்க, அன்றும் என்றும் என்றும் ஓரின் தான். அங்க ஒருத்தர் நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்து வாழ உடைச்சிட்டு இருக்காரா, பாருங்க. அவருக்கு 8 கில்லு தரமா மான்செட்ருக்கு போட்டிருக்கனா, அதுல ஏறியா அங்க ஒருத்தர் ஜோன்ல முட்டிட்டு இருக்காரு பாருங்க, நான் பார்த்தேன். எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம ஜோனுக்கு போயிடலாம். அவர் தான் இப்போ எலிமினேட்டடு. அங்க ஒருத்தர் மிடி போட்டுட்டு இருந்தாரு பாருங்க, வால் போட்டுங்க, அவர் தான் எலிமினேட்டடு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜீப் எத்துன்னு எங்கேயோ போறதுக்கு அவரு ஜோன் உள்ள விட்டாரு. இப்ப பாருங்க அவரு ஒரு இடிப்பாவது இடிச்சு செத்துருவாருன்னு பார்த்தா சாவல. 190 டேமேஜ் போச்சு மான்செட்ல. செத்துருவாரு, சரி கில்லு வந்துடும் பார்த்தா சாவ இல்லையா அவரு கடைசி வரைக்கும். பாருங்க, என் வண்டியை தான் கொளுத்துறானுங்க 2 பேர் சேர்ந்துட்டு. 3 ஆளு, அதாவது என்னை தாண்டி 2 பேர் தான் இருக்காங்க. வேற ஃபால்ல ஸ்கோப் போட்டு டம்முன்னு ஆயிடுவேன். எவன் கொடுத்த சைலன்சர் தெரியல, நல்லா இருக்கும்ப்பா. சைலன்சர் இருந்ததுனால போட்டுன்னு ஆயிட்டேன். ராட்டா ஃபாரும் 10 கிடைச்சது நம்மளுக்கு பேராஃபால்ல. ஒரு மான்செட்ருக்கு போட்டு மான்செட்ருக்கு வாங்கி வச்சிட்டேன். இருக்கிற காயினுக்கு மான்செட்ருக்கு பெட்டு கிட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். இப்போ பாருங்க நடக்கிறத. அவர் அங்கதான் வால் போட்டு உக்காந்துருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. பேராஃபால் எடுத்து டேமேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்க பெரிய மிஸ்டேக் பண்றோங்க. மான்செட்ருக்கு இப்பதான் வாங்கினேன். மான்செட்ருக்கும் அப்புறம் அந்த ஹோமர் கேரக்டர், ஏன்னா டேமேஜ் கொடுக்கறதுக்காக 22 போச்சு. இப்பயாவது நான் எடுத்து அடிச்சிருக்கணும் பேராஃபால. லூஸ் மாதிரி பாட்டுத்தனம் இது. பாட்டுத்தனம். இப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் தான் தோணுச்சு, சரி வாழை உடைக்கலாம், வால் வெளியில வந்துதான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வால் போட்டு ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரை பாருங்க, கேரக்டர் யாரும் விட்டாரு. எனக்கா ஓட்டு முடிச்சுட்டீங்க. நல்ல வேலை ஓரின்னு இருந்தது மூவ் பண்ணி மூவிங் ஜோன் வேற போட்டாங்க அரேனாக்காரன். அவரை கடுப்பேற்றுறதுக்காக மான்செட்ருக்கு போட்டு விட்டேன். என்னமோ கேரக்டர் விட்டாரு பாருங்க. எப்போ சாமிய இந்த அப்டேட் எப்போதான்டா முடிஞ்சு தொலையும். மான்செட்ருக்கு வந்தது ஓரின் ஏற்றுறதுக்காக அந்த இன்ஜினியரை போட்டேன். பார்த்துக்கலாம்டா, அந்த மேகா இந்த மேகா இறங்கி வச்சு ஓரின் கூட இல்லை, இப்போ வச்சு ஆயிட்டு பாருங்க. ஏங்க பூயாங்க, தரமான பூயா போட்டுருப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.